ஸோ பேஸ் வெர்புன்னு சொன்னேன் இல்லையா, பேஸ் வேர்ப்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ இது வந்து அ நா. ஸோ இது இதோட இன்னொரு கோடு போட்டிங்கன்னா ஆ, ஆனா, ஆ நா, வருதல் டு கம். இது ஜானா, ஆப்போசிட், எதிர் வருதலுக்கு போதல், வருதல் போதல். இது ஜா, ஜா, நா, நா, ஜானா. ஓகே, இப்போ நீங்கள் சும்மா சாதாரணமாக வந்து இங்கே வாங்க, இங்கே போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஆயியே, ஜாயியே. ஏன்னா வந்து வாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ வந்து ரெஸ்பெக்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஆயியே. ஸோ போட்டுக்கோங்க. இது வந்து நாவெல்லாம் எடுத்துகிட்டு இந்த 3வது எழுத்து இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இந்த உயிரெழுத்து இருக்கு இல்லையா. இது நம்மளுக்கு தமிழ்லலாம் வந்து உயிரெழுத்தில் முடியவே முடியாது இல்லையா. உயிரெழுத்தில் துவங்கும், துவக்கத்துக்கு மாத்திரம்தான் உயிரெழுத்து போடுவோம். நடுவில் கூட உயிரெழுத்து போட மாட்டோம் தமிழில். இறுதியில் கூட உயிரெழுத்து வரவே வராது. இறுதியில் உயிர்மெய் எழுத்து வரும் அல்லது மெய்யெழுத்து வரும். இதில் வந்து உங்களுக்கு உயிரெழுத்துலேயே முடியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆயியே அல்லது வேறு மாதிரியும் எழுதலாம். அந்த யாப்போ இருக்கு இல்லையா, யா போட்டு அந்த மாதிரியும் எழுதலாம். ஸோ இப்படியும் எழுதலாம், ஆயியே அப்படியும் எழுதலாம். ஸோ நீங்கள் போக போக நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் தெரியும். ஸோ ஆயியே போகிறதுக்கு வரத்துக்கு வாங்க, ஐயே போங்க, போயிட்டு வாங்க சொல்கிறோம் இல்லையா. ஜாயியே, ஜாயியே, ஜாயியே. ஸோ இது சிம்பிளாக. இதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோன்னா இம்பரேட்டிவ்னு சொல்லுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், போங்க வாங்க அப்படின்ட்டு. இப்போது இங்கிலீஷில் வந்து ஒரே ஒரு இது தான் இருக்குது, யூனும் போது கோ, கம், அவ்வளோதான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுவே இங்கே வா அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், ஸோ சின்ன பிள்ளைங்க அப்படி யாரும் நம்ம சொல்கிறது தான் ஆ ஓ, ஆ ஓ, ஆ ஓ. ஸோ பெரியவங்களாக இருந்தால் ஆயே, சின்ன பிள்ளைங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் ஆவோ. அதே மாதிரி ஜாயே, ஜாவோ. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சாதாரணமாக வந்து சுலபமாக பேச முடியும். இப்போ அதையே அடுத்து நான் வருகிறேன். இப்போ நம்ம வந்து தினமும் வர்றதா இருந்தால் நம்ம இது வந்து இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் ருட்டீனு, எப்பொழுதும் நடக்கிற செயல் அப்படின்னுவோம் இல்லையா. தற்போது மாத்திரம் நடந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ எப்பொழுதும் நடக்கிறது, நான் வருகிறேன், காலையில் எழுந்து கொள்வேன், காலையில் 6 மணிக்கு எழுந்து கொள்வேன், காலையில் குளிப்பேன், 8 மணிக்கு குளிப்பேன், என்னவோ டைம். நீங்கள் தினமும் ரெகுலராக பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன சொல்லுவோன்னா இங்கே இதுக்கு 2 மே ஆத்தா ஹூம், மே